அதிகாரம் 2. கடவுள் தேர்ந்து கொண்ட அரசர். வேற்றினத்தார் சீறி எழுவது ஏன்? வீணாக மக்களினங்கள் சூழ்ச்சி செய்வது ஏன்? ஆண்டவரையும் அவர்தம் அருள் பொழிவு பெற்றவரையும் பூவுலகின் அரசர்கள் எதிர்த்து நிற்கின்றார்கள். ஆள்வோர் ஒன்று கூடி அவர்களுக்கு எதிராய் திட்டமிடுகின்றார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கின்றார்கள். விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். அவர் சினமுற்று அவர்களை கண்டிக்கின்றார். கடுஞ்சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார். என் திருமலையாம் சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன் என்கின்றார். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன். நீர் விரும்பியதை என்னிடம் கேளும். நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகின் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவர் கலத்தை போல அவர்களை நொறுக்குவீர். ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். மண்ணுலகை ஆள்வோரை எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுக்கத்தோடு அவர் முன் அகமகிழுங்கள். அவர் சினம் கொள்ளாதபடியும் நீங்கள் வழியில் அழியாதபடியும் அவரது காலடியை முத்தமிடுங்கள். இல்லையேல் அவரது சினம் விரைவில் பற்றி எரியும். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர்.